ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு நடைபெற்று முடிஞ்ச பிசிக்ஸ் எம்சிக்யூ பேப்பர் 21 தொடக்கம் 30 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். 21வது கேள்வி, விளையாட்டு வீரர் ஒருவர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வளையும் போது அவருடைய புவிப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து ஏற்கனவே முதல் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. 94ல வந்த ஒரு கேள்வி ஒன்று திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல வந்து மனிதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வில் வடிவில வளைஞ்சிருக்கிற மாதிரி கருதலாம். அப்படி கருதினோம்டா வில்லொண்ட பொறுத்த வரைக்கும் என்ன, அதுல ஈர்ப்பு மையம் வில்லுல இருந்து வெளியால கிட்டத்தட்ட அதுல மையப்புள்ளிக்கு கொஞ்சம் மேல வார மாதிரி ஈர்ப்பு மையம் வந்திருக்கும். அப்ப அதே மாதிரி இங்கேயும் அந்த மனிதனை ஒரு வில் வடிவில கருதினமா இருந்தோம்டா மனிதனோட உடலுக்கு வெளியாலதான் நம்மளுக்கு கட்டாயம் ஈர்ப்பு மையம் வந்திருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு ஏ அல்லது பி தான் பொருத்தமா இருக்க போகுது. ஆனா அதுலயும் பார்த்தோம்னா மனிதன் மேல் பாகத்தோட பாக்கைக்குள்ள கீழ்பாகத்துல நிறை வந்து கூடவா இருக்கும். அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு மனிதன் மேல் பாகத்துக்கு ஈர்ப்பு மையம் போறதையும் பாக்கணும், கீழ்பாகத்தை நோக்கி தான் ஈர்ப்பு மையம் நகர்ந்திருக்கணும். திணிவு கூட்டின பக்கம் தான் நம்மளுக்கு ஈர்ப்பு மையம் அங்கல பக்கம் தான் நகர போகுது. அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்குள்ள பி தான் பொருத்தமா இருக்க போகுது. உடலுக்கு வெளியால வரணும், அதே மாதிரி காலை நோக்கி வரணும் என்றைக்குள்ள நம்மளுக்கு பி தான் இதுக்குள்ளே பொருத்தமா இருக்க போகுது. அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். இப்படி இரு விசைகளின் சமநிலை. அப்ப இங்க ஈர்ப்பு மையம் வந்து இருக்கிற இடத்த நம்மளுக்கு என்ன கீழ் நோக்கி நிறை விசை ஒன்று தொழிற்படணும். அப்ப நிறை விசை ஒன்று தொழிற்பட போதுன்னா அந்த நிறை விசையை சமப்படுத்துற என்ன, காலால வழங்கப்படுற மறுதாக்கம். அப்ப காலால வழங்கப்படுற மறுதாக்கம் நிறை விசையை சமப்படுத்தணும்டா இது இந்த ஏரியாக்குலாம் நம்மளுக்கு எப்படி மறுதாக்கம் வரும், கிட்டத்தட்ட என்ன மையப்புள்ளி கிட்ட கால்ற மையப்புள்ளி கிட்ட மறுதாக்கம் வரப்போகுது. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன வில் மாதிரி இருக்கிறதால உடலுக்கு வெளியால தான் ஈர்ப்பு மையம் வரப்போகுதுன்ற விஷயம் தெரியும். அதே மாதிரி இந்த மறுதாக்க விசை வந்து என்ன, இந்த நிறை விசையை சமப்படுத்தணும். என்ன அப்ப நிறை விசையை சமப்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி மறுதாக்க விசை இருக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளி வந்து பிஆ இருக்க போகுது. ஏன்டா ஏ வந்து நம்மளுக்கு என்ன காலுக்கு வெளியால இருக்கிற ஒரு புள்ளி மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன் நான் இப்ப இந்த மறுதாக்கத்துக்கு நேர இருக்கணும் என்று சொல்றேன். இரண்டு விசைகளின் சமநிலை என்று அதாவது என்ன ஒரு தள விசைகள் இரண்டு இருக்கக்கூடாது. அதுல சமநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன, விசைகள் வந்து பருமன்ல சமனா இருக்கணும், திசையில் எதிரா இருக்கணும், ஒரே தாக்க கோட்ல இருக்கணும். அப்ப அப்படி பார்த்தோம்னா ஒரே தாக்க கோட்ல இருக்கக்குள்ள இது வந்து கீழ் நோக்கி இப்படி தொழிற்படுதுண்டா இதுக்கு நேரங்கியாவது தான் நம்மளுக்கு என்ன மேல் நோக்கிய மறுதாக்க விசை தொழிற்பட்டிருக்கணும். அப்ப ஏ பார்த்தோம்னா ஏ வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஷூக்கு வெளியால போற மாதிரி காட்டியிருக்காங்க, அல்லது மட்டும் இந்த நுனியோட இருக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்ப மறுதாக்க விசை வந்து நம்மளுக்கு எப்படியும் என்ன கிட்டத்தட்ட ஒரு மையம் அல்லது கொஞ்சம் முன்னுக்கு வளைஞ்சிருக்கிறால கொஞ்சம் முன்னுக்கு மறுதாக்க விசை வந்திருக்கலாம். அப்படி வந்திருக்கும்னா நம்மளுக்கு சாத்தியமான ஒரே ஒரு புள்ளி பியா தான் இருக்கு. நீங்க ரெண்டு முறையில ஏதாவது ஒரு முறை பார்க்கலாம். ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான். சோ 21க்கு செகண்ட் ஆன்சரா இருக்கு. 22வது கேள்வி, ஒரு வானொலி பொறியின் மூலம் அதிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபலை உண்டாக்கும் ஓர் ஒலி காணப்படுகின்றது. ஒருவரின் தெளிவான கேள்தகு ஒளிச்செறிவு மட்டம் 20 டெசிபல் எனின் வானொலி பொறியில் இருந்து ஒளி தெளிவாக கேட்கும் உயர்ந்தபட்ச தூரம் யாது என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு ஒளி முதல் ஒண்டி இடத்த இருக்க போது அந்த ஒளி முதல்ல இருந்து 1 மீட்டர் தூரத்துல நம்மளுக்கு கேட்கிற டெசிபல் வந்து 40 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 டெசிபல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு ஆள் வந்து அவருக்கு கேட்கணும்னா அவருக்கு இருக்கக்கூடிய மினிமம் டெசிபல் வந்து எவ்வளவு 20 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப டெசிபல் பெருமானம் குறையுதுண்டா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தூரம் கூடிக்கொண்டு போய்க்கல நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, ஒளிச்சரிவு குறையும். ஆகவே ஒளிச்சரிவு மட்டமும் குறைய போகுது. அப்ப அந்த தூரம் எவ்வளவு என்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது வந்து ஒரு ஒளி முதல்ல இருந்து தூரத்துல இருக்கேக்குள்ள ஒரு தூரத்துல இருக்கிற ஒளிச்செறிவு யாது என்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்குரிய கோவை என்ன சொல்லுவோம், ஒளிச்செறிவுக்கான கோவை வந்து வலுவின் கீழ் பரப்பு என்ற மாதிரி சொல்லிக் கொள்வோம். வலுவன் நீங்க சொல்றது என்ன, இந்த ஒளி முதல்ற வலுவா இருக்கும். அதே மாதிரி பரப்பு என்று சொல்றது அந்த ஒளி முதல்ல இருந்து காலப்படுற அலை வந்து எவ்வளவு பரப்பு அடைக்குது என்ற மாதிரி சொல்றோம். அப்ப இங்க வந்து கேள்வியில அவங்க தந்திருக்காங்க ஒளி அலைகள் ஆஹ் கோள ரீதியில் பரம்புகின்றது என கொள்கை சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு கோள வடிவில ஒளி அலைகள் என்ன கோள வடிவிலாம் பரம்பும். அப்ப அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஐக்கான ஒரு கோவை எழுதலாம், பி இன்கள் 4πr வர்க்கம் இந்த மாதிரி ஒரு கோவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது மேலாவது அடுத்து சொல்றாங்க ஒளிச்செறிவு மட்டம் இங்க தந்திருக்காங்க. அப்ப ஒளிச்செறிவு மட்டத்துக்கான கோவை ஒன்று எடுக்கிறோம் என்ன, பி சமன் 10 log ஐன்கள் ஐநோட் அந்த மாதிரி சொல்லிக் கொள்வோம். ஐநோட்னு சொல்றது என்ன, இங்க கேள்தகைமை நுழைவாயா இருக்கும் 10^12 வாட்-மீட்டர் -2 மாதிரி சொல்லிக் கொள்வோம். ரைட். அப்ப இங்க 40 டெசிபல்ல நம்மளுக்கு ஒளிச்செறிவு மட்டம் இருக்குன்னா அதுக்குரிய அந்த இடத்துல இருக்க ஒளிச்செறிவு என்னன்னு காணும். அப்ப I1 வந்து நம்மளுக்கு சுருக்கி நம்ம என்ன வரப்போது 10^8 அந்த மாதிரி வந்து கொள்ளும். அதே மாதிரி நம்மளுக்கு கேட்க வேண்டிய பெருமான உளவு 20 டெசிபல். அப்ப அவடத்தை இருக்க வேண்டிய ஒளிச்செறிவு எவ்வளவுன்னு கேட்டா நம்மளுக்கு 10^10 என்ற மாதிரி வந்து கொள்ளும். அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே இருந்தது 10^8 எவ்வளவு தூரத்துல 1 மீட்டர் தூரத்துல என்றா நம்மளுக்கு என்ன வேணும், எவ்வளவு தூரத்துல 10^10 வரும் என்ற மாதிரி பார்த்தோம்னா சரி. அப்ப இந்த கோவையில கொண்டே நம்ம பிரதியிடலாம். இங்க பிஎம் மாறிலி
ஒரு குறித்தொழிமுதலை தான் பயன்படுத்துற நிபந்தனையிலே அப்ப பி மாறிலியா இருக்கும். அதே மாதிரி 4πன்றதும் ஒரு மாறிலி. அப்ப ஐ வந்து என்ன ஒன்றின் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு நேர்விகித சமனா இருக்கும். அப்ப 10⁸8 வந்து எவ்வளவு தூரத்துல 1 மீட்டர் தூரத்துல, அதே மாதிரி 10⁸10 ஆர் வர்க்கம் என்ற ஒரு தூரம் ஆர் தூரம் என்று எடுக்கிறேன். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆர் என்ன வரப்போகுது 10 மீட்டர் அந்த மாதிரி வந்து கொள்ளும். இது வந்து நம்ம நேரடியா செய்யற முறை. இதே மாதிரி இன்னொரு முறையும் பயன்படுத்தலாம். என்ன நம்ம டெசிபல் அலகு வந்து ஒவ்வொரு 10 அலகால குறையக்குள்ள அல்லது 10 அலகால கூடையக்குள்ள நம்மளுக்கு ஒளிச்செறிவு எவ்வளவு அலகால கூடும் 10 அடுக்குல கூடும். 10 மடங்கா கூடும். இது 10 அலகால +10 இருக்கக்குள்ள இது இன்டு அதாவது என்ன 10 மடங்கால அதிகரிக்கும் என்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்திருப்போம். அப்ப இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன 40 டெசிபல்ல இருந்து 20 டெசிபலுக்கு குறைஞ்சிருக்கு. என்ன 10 தர 2 மடங்கா, அதாவது 2 10 அப்படி சொல்ற 10 டெசிபல் 2 தடவை குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி சொன்னோம்னா, இங்க நம்மளுக்கு ஒளிச்செறிவு எப்படி குறைய போகுது 100 மடங்கால குறைய போகுது. நீங்கள் 100 அந்த மாதிரி போட்டுக்கலாம், அல்லது 100 மடங்கால குறைய போகுது. அப்ப இங்க பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு 10⁸8 இருந்து 10⁸10க்கு போயிருக்கு. அப்ப அப்படி பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு இந்த சுருக்கள் எல்லாம் நேர தேவைப்படாது. நம்ம என்ன சொல்லலாம், ஆரம்பத்துல 1 மீட்டர் தூரத்துல இருந்த ஒளிச்செறிவு ஐயா இருக்குமெண்டா நம்மளுக்கு ஆர் தூரத்துல இருக்கிற ஒளிச்செறிவு எவ்வளவுன்னு சொல்லலாம் 100 அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இது வந்து 20 அலகால குறையுதுண்டா அது ஒன்றிகள் 100 அலகால குறை. அப்ப ஒன்றிகள் 100 மடங்கால குறை. அப்ப அதன்படி பார்த்தோம்னா இங்க நம்மளுக்கு இந்த எண் பெருமானம் எல்லாம் கண்டு சுருக்க வேண்டிய தேவையில்லை. எம்சிக்கு தானே. அப்ப நம்ம நேர ஐ × 100 அந்த மாதிரி போட்டோம்னாலும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் வரப்போகுது. அப்ப இதுல வந்து ஐ நேர்விகித சமன் 1/1. அதே மாதிரி ஐ × 100 நேர்விகித சமன் 1/r வர்க்கம் அந்த மாதிரி போட்டோம்னாலும் நம்மளுக்கு இறுதிக்கு ஆர் வர்க்கம் சமன் 100 அந்த மாதிரி தான் வந்து வரும். அப்ப இது வந்து எம்சிக்கு ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். என்ன ஒவ்வொரு 10 அலகால குறையக்கலையும் இங்க 10 மடங்கால குறையும், இது 10 அலகால அதிகரிக்கல 10 மடங்கா அதிகரிக்கும் என்ற மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். அப்படி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கடைசியா என்ன ஆர் சமன் 10 மீட்டர் தூரத்துல இருக்கல நம்மளுக்கு ஒளிச்செறிவு எவ்வளவு வரப்போகுது 10⁸10 அந்த மாதிரி வந்து வரும். அதை விட நம்மளுக்கு தாண்டுமென்னா நம்மளுக்கு என்ன ஒளிச்செறிவு இன்னும் குறைஞ்சிருவார். இன்னும் குறைஞ்சிச்சுன்னா அவரால் என்ன கேட்கலாம போயிடும். அப்ப அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆர் வந்து 10 மீட்டரா இருக்கும். அப்ப 22வதுக்கு தேர்ட் ஆன்சரா இருக்கு. 23வது கேள்வி சாரிரப்பன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அதுல உண்மையானது எவை என்று கேட்டிருக்காங்க. 3 கூற்று தந்திருக்கு. அதுல கூற்று பார்ப்போம். பனிப்படு நிலையிலும் குறைந்த வெப்பநிலைகளில் தொடர்பு ஈரப்பதன் மாறிலியாகும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ ஒரு தொகுதி ஒன்றை கருதுவோம். ஒரு குறித்த கனவளவிற்கு குறித்த வெப்பநிலை இருக்குன்னா அதுல இருக்கிற நீராவியின் அளவு ஒன்று இருக்கும், அதுல இருக்கக்கூடிய நீராவியின் அளவு ஒன்று இருக்கும். அப்ப சாரிரப்பதன் தொடர்புன்னு சொல்லுவோம் என்ன நம்மளுக்கு ஒரு குறித்த கனவளவுல ஒரு குறித்த வெப்பநிலையில அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற நீராவிட திணிவின் கீழ் அந்த தொகுதியை நிரம்பலடைய செய்யறதுக்கு தேவையான நீராவின் திணிவு அல்லது இருக்கக்கூடிய மேக்சிமம் நீராவிட திணிவு தர அதுல 100% வந்து நம்மளுக்கு என்ன சாரிரப்பதன் மாதிரி சொல்லிக்கணும். அப்ப அதை இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம். என்ன இந்த தொகுதியில கனவளவை V என்று எடுத்தோம்னா அந்த 2 திணிவையும் V ஆல பிரிச்சோம்னா அதுல இருக்கிற திணிவின் கீழ் கனவளவு என்ன சொல்லலாம் ஓரலகு கனவளவில் இருக்கிற நீராவியின் திணிவு அதுதான் என்ன சொல்லுவோம் தனி ஈரப்பதன் என்று சொல்லிக்கணும். அப்ப தனி ஈரப்பதன் ஓரலகு கனவளவுல இருக்கக்கூடிய நீராவியின் திணிவு 100% நம்மளுக்கு என்னதை தரப்போகுது சாரீரப்பதனை தான் தரப்போகுது. அப்ப இதுல முதலாவது கேட்டிருக்காங்க பனிப்படு நிலையிலும் குறைந்த வெப்பநிலையில தொடர்பு ஈரப்பதன் மாறி. பனிப்படு நிலை என்று சொல்றது என்ன இங்க இருக்கக்கூடிய நீராவிட திணிவும் இருக்கிற நீராவிட திணிவும் சமனாவார வெப்பநிலை அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம் பேசுங்க. அப்ப என்னன்னா இருக்கக்கூடிய நீராவிட திணிவு வந்து வெப்பநிலையில தாங்கி இருக்க போகுது. அப்ப வெப்பநிலை அதிகரிக்குமா இருந்தா நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடிய நீராவிட திணிவும் அதிகரிக்கும், வெப்பநிலை குறைவடையுமா இருந்தா இருக்கக்கூடிய நீராவிட திணிவும் குறைவடையும். அப்ப நம்ம ஏற்கனவே இப்ப உதாரணமா எடுப்போம் இருக்கக்கூடிய நீராவிட திணிவு இருக்கிற இதுல காணப்படுற நீராவிட திணிவுலையும் கூடண்டு வச்சுக்கொண்டோம்னா வெப்பநிலையை படிப்படியா குறைச்சு கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கக்கூடிய நீராவிட திணிவு அளவு குறைஞ்சு கொண்டு வரும். குறைஞ்சு ஒரு கட்டத்துல என்ன செய்யும் இருக்கிறதும் இருக்கக்கூடியதும் சமனா வரும். இந்த நிலைமையை தான் என்னென்னு சொல்லுவோம் நிரம்பல் நிலை என்று சொல்லுவோம். இதுல எவ்வளவுதான் நம்ம வெப்பநிலையை குறைச்சாலும் இருக்கக்கூடியதும் இருக்கிற நீராவிட அளவும் மாற போறல. அப்ப அந்த சமனாவார வெப்பநிலையை தான் சொல்ல போறோம் என்ன நம்ம தனிப்படு நிலை என்ற மாதிரி சொல்லிக்கணும். அப்ப தனிப்படு நிலையிலையும் வெப்பநிலையை குறைச்சோம்டா இருக்கக்கூடிய நீராவிட அளவும் குறையும் தான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும் இருக்கிற நீராவிட அளவும் குறையும். எப்படி குறையும் இதுல இருக்கக்கூடிய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீராவி இருக்க மிச்ச நீராவியெல்லாம் என்ன செய்ய போகுது ஒடுங்கி வருதுட்ட நீரா படிஞ்சிருவேன் என்ன. அப்ப அந்த நீராவி இருக்கக்கூடிய நீராவி அளவும் இருக்கிற நீராவியும் சமனா பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நீராவி ஒடுங்கி பனியா வரப்போகுது. அப்ப அல்லது நீரா வரும். அப்ப முதலாவது கூற்றுக்கு நம்ம என்ன சொல்லலாம் மாறிலியா இருக்கும். நிரம்பல் நிலையில என்ன நம்மளுக்கு சாரிரப்பதன் 100% இருக்க போகுது. எம்0 எம்மின் கீழ்
கேபிட்டல் எம்என்னு சொல்லலாம், 1ன்னு சொல்லிக்கலாம். அப்ப சாரீரப்பதன் நிரம்பல் நிலையில 100 வீதமா இருக்கும். அப்ப அதுக்கு கீழ எவ்வளவுதான் நம்ம வெப்பநிலையை குறைச்சாலும் சாரீரப்பதன் மாறிலியா இருக்கும். அப்ப முதலாவது கூற்றுக்கு சரி. 2வது கூற்று தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கும் போது தனி ஈரப்பதன் எப்போதும் கூடியதாகும். அப்ப தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கணும். நம்மள தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கணும். அந்த நேரத்துல தனி ஈரப்பதன் எப்போதும் கூடும் என்ற மாரி கேட்டுக்கோங்க. தனி ஈரப்பதன் கூடினா சாரீரப்பதன் கூடும்னா இல்லன்னு சொல்லிடலாம். ஆனா எப்போதுமே சாரீரப்பதன் கூடணும்னா தனி ஈரப்பதன் தான் கூடணுமான்னு கேட்டா இல்ல. நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்த நிபந்தனையை பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு நிலையில இருந்துட்டு நம்ம வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வந்தோம்னா என்ன செய்யும்? இருக்கக்கூடிய நீராவிட திணிவு குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப அலகு கனவளவுல இருக்கிற இருக்கக்கூடிய நீராவிட திணிவும் என்ன செய்யலாம்? குறையலாம் வெப்பநிலையை குறைச்சோம்னா. அப்ப இப்படி ஒரு நிபந்தனை வரும்ன்றா நம்மளுக்கு தேறியதா விகிதம் என்ன செய்யும்? கூடும். அப்ப வீதம் கூடுமானால் நம்மளுக்கு ஆர்எச் பெருமானம் என்ன செய்யலாம்? கூடலாம். அப்ப அந்த நிபந்தனையை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏஹ்ல ஏதாவது மாற்றம் இருக்க போதா? இல்லன்னு. ஏஹ் வந்து தொடர்ச்சியா மாறிலியா இருக்க போது. ஆனா வெப்பநிலையை குறைக்க எம்0 வந்து குறைஞ்சு கொண்டு போகும். எது வரைக்கும் குறைய போது? தனிப்பட்ட நிலை வரைக்கும். அதாவது நிரம்பல் அடைகிற வரைக்கும் குறையும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? நம்மளுக்கு ஏஹ்ம் குறைய போகுது. அலகு கனவளவுல இருக்கிற நீராவியின் அளவும் குறைய போது நீராவி வந்து நீரா படிய தொடங்குறதால. அப்ப 2வது கூற்றும் நம்ம இங்க 2வது கூற்றுக்கு பிழை கொடுக்க வேண்டி இருக்கும். சி கூற்ற பாப்பம். தனி ஈரப்பதன் மாறிலியாக இருக்கும் போது வெப்பநிலை அதிகரிப்புடன் தொடர்பு ஈரப்பதன் குறைவடையும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கூற்று வெப்பநிலை அதிகரிக்கும் என்றா என்ன செய்ய போது அலகு கனவளவுல இருக்கிற நீராவிட திணிவும் கூடும். அப்ப இங்க பார்த்தோம்னா அலகு கனவளவுல இருக்கிற நீராவிட அளவு கூடினா நம்மளுக்கு வீதம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப ஆர்எச்சும் என்ன செய்யும்? குறையும். அப்ப இதுக்கு அப்படியே நேர்மாறா கதைக்க போறோம். அப்ப அதோட என்ன செய்ய போகுது? நம்மளுக்கு தொடர்பு ஈரப்பதம் குறையும் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப சி கூற்றும் நம்மளுக்கு இங்க சரியா இருக்கும். பி மாத்திரம் பிழை. ஆகவே 23வதுக்கு தேர்ட் ஆன்சரா இருக்கு. 24வது கேள்வி. உருவில் ஒரு அழுத்தமானி சுற்று காட்டப்பட்டுள்ளது. மின்னியக்க விசை ஈயை கொண்ட ஒரு கலத்துக்கு சமநிலை நீளம் 120 சென்டிமீட்டர் என காட்டப்பட்டுள்ளது. கலத்துடன் ஒரு 4 ஓம் தடை சமாந்தரமாக தொடுக்கப்படும் போது சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர் ஆகுதுன்னா கலத்திர ஆத்தரை என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப அழுத்தமானி சுற்று ஒன்று எடுத்தோம்னா இதுல மின்னியக்க விசை இருக்கிற ஒரு மின்கலத்தை வச்சோம்னா இந்த மின்னியக்க விசை அவ்வளவு இந்த அழுத்தமானி கம்பி குறுக்க அவ்வளவு போகுது. அப்ப இதுக்கு குறுக்க விழுற மின்னியக்க விசைக்கான தொடர்பு நம்ம எழுதலாம் என்ன? சமன் I ஆருக்கு பதிலாக நான் போறேன் ரோ எல் இன்டு ஏ என்ன மாதிரி. அப்ப இதுல நம்மளுக்கு வேறொன்னு மாறலன்றதால இதுல மின்னோட்டம் மாறாது, ரோ மாற போறல ஏயும் மாறாது, அழுத்தமானி சீரான குறுக்குவெட்டு பரப்பு இருக்கிற ஒரு கம்பி என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன? சமன் கே இன்டு எல் என்ன மாதிரி தொடர்பு எடுப்போம். அப்படி எடுத்தோம்னா நம்ம இந்த நோட்டுக்கான தொடர்பு என்ன வரும்? இந்த சமநிலை நீள இப்படி ஒரு சமநிலை நீளம் எடுக்கிறோம்டா இந்த சமநிலை நீளத்துக்காக விழுந்த மின்னியக்க விசை வந்து இந்த மின்னியக்க விசைக்கு சமனா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப இதுக்கு குறுக்கா விழுந்த மின்னியக்க விசை என்னவா இருக்கும்? 120 கே என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அது வந்து நோட்டுக்கு சமனா இருக்க போகுது. அப்ப நோட்டுற மின்னியக்க விசை நம்ம 120 கே என்ற கே சார்பா எடுக்கலாம். எடுத்தோம்னா அடுத்த வட்டம் சொல்றாங்க இந்த நோட்டுக்கு சமாந்தரமா இன்னொரு என்ன தடை ஒன்று இணைக்கப்படுது 4 ஓம் தடை உண்டு. அப்படின்னா இப்ப இங்க சமநிலை எடுத்தா இந்த சுற்று ஒன்று கட்டாயம் நம்மளுக்கு மின்னோட்டம் ஒன்று ஓடிக்கொண்டான் இருக்க போகுது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்ன? இங்க இந்த புள்ளி எல்லாத்துக்கும் மேல அழுத்தம் சமன் என்றதால இதுக்குள்ள மின்னோட்டம் ஓடாது. ஆகவே இந்த களத்துல மின்னியக்க விசை மட்டும்தான் கருதுமே தவிர மின்னோட்டம் மகத்தடையெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறல. அப்ப இங்க நம்மளுக்கு பெறப்போற பெருமானம் என்ன? நேர மின்னியக்க விசையை தரும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்ன? இப்ப இதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் வந்து ஓட போகுது. அப்ப இதுக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் வந்து நோட்டா இருக்க போறல. நோட்டையும் விட குறைய போகுது. நோட்டையும் விட குறையண்டா வரும். இதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் ஐயா இருக்கும்டா மைனஸ் இதுக்கு குறுக்க விழுற அழுத்தத்தை கழிக்கணும். இது என்ன? அகத்தடையை நான் தனியா வெளியில கிரி காட்டியிருக்கேன். அப்ப அகத்தடைக்கு குறுக்க விழுற அழுத்தம் வந்து இந்த மின்னியக்க விசையில இருந்து கழிச்சோம்டா அதான் வந்து என்ன? நம்மளுக்கு சமநிலையில வரும். அதே அளவு பெருமானம் தானங்க வரப்போகுது நம்மளுக்கு இந்த தடையை குறுக்காம வரப்போகுது. ஏன் ரெண்டு ஒன்று கொண்டு சமாந்தரமா இருக்கிறதால. அப்ப நான் முதலாவது போட்டிருக்கேன் மைனஸ் ஐஆருக்கான தொடர்பு 60 கே. அதே மாதிரி அதுல நோட்டுக்கு பதிலா என்ன போடலாம்? நம்ம இங்க 120 கே எடுத்திருக்கோம். அதை போட்டு பிரதிட்டா நம்மளுக்கு 60 கே சமன் I இன்டு ஸ்மால் ஆர் என்ற மாதிரி வந்து உண்டு. அதே மாதிரி இதுக்கு குறுக்கான அழுத்த வீழ்ச்சியும் நம்மளுக்கு 60 கேயா தான் இருக்கும். எனக்கு சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர்னால 60 கேயா இருக்கும். அது சமன் I இன்டு கேபிட்டல் ஆர் என்ற மாதிரி போகும். அப்ப இந்த ரெண்டு கோவையும் சுருக்கி நம்மளுக்கு என்ன வரப்போகுது? கேபிட்டல் ஆர் சமன் ஸ்மால் ஆர் என்ற மாதிரி வந்து கொள்ளும். அப்ப நம்மளுக்கு இங்க இணைக்கப்பட்ட தடை 4 ஓம். அப்ப நம்மளுக்கு அகத்தடையும் என்னன்னு வந்து கொள்ளும் 4 ஓம் என்ற மாதிரி வந்து கொள்ளும்.
இது வந்து நம்ம சாதாரணமா ஒரு சமன்பாட்டு முறைக்குள்ளால போறது. ஆனா, இப்ப எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவு மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. ஏன்? இப்ப இதுக்கு வந்து சமநிலை நீளம் 120 சென்டிமீட்டர் என்ன ஈ நோட்டுக்கு வந்திருக்கு. ஏண்டா, இங்க 60 சென்டிமீட்டர் வருதுண்டா, இதுக்கு குறுக்கா இருக்கிற அழுத்தம் எவ்வளவு? ஈ நோட் பை 2 இருக்க போகுது. அப்ப இங்க ஆரம்பத்துல இருந்த மொத்த அழுத்தம் வந்து ஈ நோட்டா இருந்தது. இப்ப ஈ நோட் பை 2 தான் இருக்குண்டா, களத்துக்கு வெளியால இருக்கிற வெளித்தடையில விழுந்த அழுத்தம், அதாவது இந்த வெளி சுற்றுல அழுத்த வீழ்ச்சி எவ்வளவு? இ நாட் பை 2 அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப இங்க இ நாட் பை 2 வந்தா நம்மளுக்கு இங்க மிச்சம் இருக்கிற இ நாட் பை 2 எங்க விழுந்திருக்கணும்? அகத்தடைக்குலாம் விழுந்திருக்கும். அப்ப அகத்தடைக்குள்ள இ நாட் பை 2, இங்க இ நாட் பை 2 ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடரா இருக்கு அண்டைக்குள்ள. ரெண்டுமே என்ன இருந்திருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று சமனா இருந்திருக்கும். அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப கேபிட்டல் ஆர் சமன் ஸ்மால் ஆர் 4 ஓம் என்ற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம இப்படி எதுவுமே இந்த சமன்பாடு எதுவுமே பயன்படுத்தாம நேர கேள்வியை பார்த்துட்டு ஆன்சர் போடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு வந்து 4th ஆன்சரா இருக்க போகுது. பொறிமுறை அலைகளின் செலுத்திய தொடர்பாக பின்வரும் எக்கூற்று உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது கூற்று குறுக்கலைகள் திரவங்களின் மேற்பரப்பில் செலுத்தப்பட மாட்டாது. பிள்ளை ஏன்னா திரவங்கள மேற்பரப்பினூடாக குறுக்கலைகள் செல்லலாம். ஆனா திரவங்களினூடாகவோ அல்லது வாயுக்களினூடாகவோ பொறிமுறை அலைகள்ல குறுக்கலைகள் போறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப அந்த கூற்று பிழையா இருக்கும். நெட்டாங்க அலைகள் திண்மத்தினூடாக மாத்திரம் செலுத்தப்படலாம். அதுவும் பிழை. இப்ப நெட்டாங்க அலைக்குள்ள ஒளி அலைகளும் நெட்டாங்க அலைக்கெல்லாம் வரும். திண்மம், திரவம், வாயு 3 ஊடகங்களினூடாக செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா வெற்றிடத்தினூடாக பொறிமுறை அலைகள் செல்லல. அப்ப அடுத்த 3வது கூற்றாத்தான் சொல்லியிருக்காங்க. நெட்டாங்க அலைகள் ஒரு வெற்றிடத்தினூடாக செலுத்தப்படலாம். இல்லையா? பொறிமுறை அலைகளுக்கு கட்டாயம் ஊடகம் அவசியம். ஆனா மின்காந்த அலைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊடகங்களினூடாக பயணிக்கலாம். அதே மாதிரி என்ன வெற்றிடத்தினூடாகவும் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 4வது கூற்று சொல்லியிருக்காங்க. குறுக்கலைகள் வாயுக்களினூடாக செலுத்தப்படுவது இல்லை. இந்த கூற்று வந்து இந்த கேள்வியை பொறுத்தவரையும் சரி. என் மேல சொல்லியிருக்காங்க என்ன பொறிமுறை அலைகளை பற்றிய கூற்றுகள் கேட்டிருக்கு. ஆகவே பொறிமுறை அலைக்குரிய குறுக்கலை வந்து வாயுக்களினூடாகவோ திரவங்களினூடாகவோ செல்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா இப்ப மின்காந்த அலையும் என்ன ஒரு குறுக்கலை தான். அப்ப மின்காந்த அலைகள் வந்து ஊடகத்துல தங்கி இருக்காது. ஆகவே வாயுக்களினூடாகவும் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப பொதுவா குறுக்கலைகள் வாயுக்களினூடாக செலுத்தப்பட முடியாதுன்ற கூற்று பிழையா இருக்கும். ஆனா இங்க பொறிமுறை அலைகள் வாயுக்களினூடாக செலுத்தப்படும் பொறிமுறைக்குரிய குறுக்கலைகள் என்று சொல்லியிருக்கிறதால 4வது கூற்றுக்கு செலுத்தப்படுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறதால நம்மளுக்கு சரியா இருக்கு. 5வது நெட்டாங்கலைகள் சக்தி சடப்பொருள் இரண்டையும் ஊடுகடத்துகின்றது. இல்லைன்னா சக்தி மட்டும்தான் கடத்தப்படும். சடமண்டைக்குள்ள என்ன நம்மளுக்கு மூலக்கூறுகள் வந்து அதிரும். இப்ப உதாரணமா குறுக்கலை என்ன சக்தி ஊடுகடத்தப்படுற திசைக்கு செங்குத்தா துணிக்கி அதிரும். அதே மாதிரி நெட்டாங்கலை எண்டைக்குள்ள என்ன சக்தி ஊடுகடத்தப்படுற திசையிலேயே நம்மளுக்கு துணிக்கி அதிர போகுது. ஆனா என்ன சடம் வந்து திருப்பி தன் ஆரம்ப நிலைக்கு வந்து அலையுமே தவிர கடத்தப்படாது. என்ன அப்ப சடம் கடத்தப்படாது அல்ல சடப்பொருள் கடத்தப்படாதுன்றதால 5வது கூற்று நம்மளுக்கு பிழையா இருக்க போகுது. அப்ப 25வதுக்கு 4th ஆன்சரா இருக்கு. 26வது கேள்வி. புவியை சுற்றி ஒரு வட்ட மண்டலத்தில் ஒரு உபகோள் செல்கின்றது. புவியின் மேற்பரப்பிலிருந்து உயரம் உடன் உபகோளின் மொத்த பொறிமுறை சக்திக்கான மாறல கேட்டிருக்காங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புவியை சுத்தி ஒரு உபகோளம்னு சொல்லலுதுண்டா அதுல இருக்கிற மொத்த பொறிமுறை சக்தி என்னென்ன சமனா இருக்க போகுது. அதுல அழுத்த சக்தியிலும் இயக்க சக்தியிலும் கூட்டுத்தொகையா இருக்கு. அப்ப ஒரு புவியிற மேற்பரப்புல இருந்து சாரி மையத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற ஒரு உபகோள்ற அழுத்த சக்திக்கான தொடர்புக்கு என்ன பாவிப்போம் GMM ஆர் என்ற மாதிரி பாவிப்போம். ஆனா என்ன ஒரு மறைப்பெருமானமா இருக்கு. காரணம் என்ன அழுத்த சக்தி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் புவியீர்ப்புக்கு எதிராக செய்யப்படுற வேலையா இருக்கும். ஆனா நம்ம புவியீர்ப்பு விசையை பொறுத்த வரைக்கும் என்ன எப்பவுமே கவர்ச்சி விசை மட்டும்தான் இருக்கும். அப்ப முடிவிலில இருந்து ஒரு பொருளை கொண்டு வந்தோம்டா எப்பவுமே என்ன ஒரு புவியீர்ப்பின் திசையில தான் வேலை செய்யப்பட போகுது. அப்ப புவியீர்ப்பால வேலை செய்யப்படுறதால நம்மளுக்கு வந்து ஈர்ப்பு விசை ஒரு மறைப்பெருமானமா தான் இருக்க போகுது. அப்ப அதன்படி பார்த்தோம்னா புவியிற மையத்திலிருந்து உபகோளுக்கான தூரம் அது புவியிற ஆரையே நான் ஸ்மால் ஆர் எடுத்திருக்கேன். அப்ப ஸ்மால் ஆர் இன்டு பிளஸ் ஹெச் கேபிட்டல் ஹெச் இருக்கும் நம்மளுக்கு வந்து மொத்த தூரம் நான் மைனஸ் பெருமானம் ஒன்று போடுவோம். அப்ப ஜிஎம் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம்க்கு ஆர் பிளஸ் ஹெச்சா இருக்க போகுது. அதே மாதிரி இயக்க சக்திக்கு அரை எம்பி வர்க்கம் பாவிக்கலாம். இந்த உபகோள்ற ஒழுக்கு வேகத்துக்கான தொடர்புக்கு என்ன பாவிப்போம் மைய நாட்ட விசை ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு வட்ட பாதையில இயங்க போகுது. அப்ப வட்ட பாதையில இயங்க போகுதுன்னா கட்டாயம் ஒரு மைய நாட்ட விசை ஒன்று இருக்க போகுது. அப்ப அந்த மைய நாட்ட விசை இங்க நேர்கோட்டு வேகம் தேவைன்றதால எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆருக்கு சமப்படுத்துவோம். அது என்ன ஈர்ப்பு விசைக்கு சமனா இருக்க போகுது. அப்ப ஜிஎம்எம் ஓவர் ஆர் வர்க்கம். ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக மொத்த தூரம் போட்டிருக்கேன். சமன் என்ன எம்பி வர்க்கத்தின் அதே ஆர் தான் இருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு வந்து பி வர்க்கம் சமன் ஜி கேபிட்டல் எம் இன்டில் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹெச் என்ற மாதிரி ஒரு தொடர்பு வந்து கொண்டு ரைட். அப்ப அதை கொண்டு இங்க பிரதிட்டோம்னா நம்மளுக்கு கடைசியா இப்படி ஒரு கோவை வந்து கொள்ளும் இயக்க சக்திக்கான தொடர்பு.
அப்ப இது ரெண்டையும் ஒன்னே கூட்டி விட்டோம்னா நம்மளுக்கு கடைசியா இது அழுத்த சக்தியில பெருமான கூடவா இருக்கிறதால நம்மள தேறியதா மொத்த பொறிமுறை சக்தி வந்து ஒரு மறை பெருமானத்துல வந்து வரும். அப்ப கிராஃப் வந்து நம்மளுக்கு கட்டாயம் மறை பெருமானத்துல வரணும். ஆகவே 5வது விட நம்ம முதலாவதை வெட்டி கொள்ளலாம். நம்மளுக்கு மொத்த பொறிமுறை சக்தி வந்து நேர்பெருமானத்துல தந்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப இது வந்து அகில ஈர்ப்பு மாறிலி, இது பூமியில திணிவா இருக்கும், இது உபகோள திணிவா இருக்கு. அப்ப இது அவ்வளவும் ஒரு மாறிலி என்ற மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு மொத்த பொறிமுறை சக்தி என்னத்துக்கு நேர்விகிதமா இருக்க போது மறை ஒன்றின் கீழ் மையத்தில் இருந்தான ஆரைக்கு மையத்தில் இருந்தான தூரத்துக்கு நேர்விகித சமனா இருக்க போகுது. அப்ப நம்ம மொத்த பொறிமுறை சக்திக்கும் எக்ஸ் நான் இங்க சொல்றது வந்து மையத்தில் இருந்தான உபகோளுக்கான தூரம், இல்ல மையத்தில் இருந்தான தூரத்தை பார்த்தோம்னா மொத்த பொறிமுறை சக்திக்கோ என்ன மறையில ஒரு என்ன செங்கோணாதிபர வலை மாதிரி ஒரு கோவன் வரப்போகுது. செங்கோணாதிபர வலை மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று வரும். அப்ப என்ன இங்க முடிவிலியில தொடங்கி அங்கேயும் முடிவிலிக்கு போற மாதிரி இருக்கு. ஆனா இங்க எக்ஸ்ன்னு சொல்றது என்ன நம்ம மையத்தில இருந்து கிரின கிராஃபா இருக்க போகுது. ஆனா நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க புவியிட மேற்பரப்புல இருந்தான தூரம் தான் கேட்டிருக்கு. அந்த தூரம் தான் நம்மளுக்கு எச்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து என்ன பூமியிட மையம்ன்றதால நம்மளுக்கு எக்ஸ் வந்து 0 இருக்க போகுது. எக்ஸ் சமன் 6 நிலைமை தான் என்ன நம்மள புவியிட மேற்பரப்பு நிபந்தனையா இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து இந்தியால வர அவ்வளவு கிராஃப் நம்மளுக்கு என்ன எச்சுக்குரிய கிராஃபா இருக்க போகுது. அப்ப அதுல இருந்து இவர்த்திட்ட இருந்து வட்டி நம்ம இந்த கிராஃபுக்கும் இது வந்து என்ன கேபிட்டல் எச்சுக்குரிய கிராஃபா வரும். இதுக்கும் முன்னாடியான வித்தியாசம் என்ன, இது வந்து முடிவிலியில தொடங்க போகுது. ஆனா இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வெட்டு துண்டோட தொடங்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க இந்த கோவைய ஆஹ் என்ன எச்சுக்கும் எம்இக்கும் இந்த மாதிரி வைக்கும் எக்ஸுக்கும் வரைவு வடிவுல மாற்றியும் செய்யலாம். ஆனா அதே மாதிரி இது கொஞ்சம் ஈஸியான மெதடா இருக்கிறதால இதை சொல்றேன். அப்ப இது நீங்க இவடத்தோட வெட்டி நீங்க இதுக்கு எங்களை இருக்கிறவங்களும் என்னவா இருக்கும் புய் மேற்பரப்பில் இருந்தான தூரத்துக்கான மொத்த பொறிமுறை சக்திக்கான ஒரு கிராஃபா அமைகிறதால நம்மளுக்கு இப்படி ஒரு வடிவத்துல கிராஃப் வந்து கொள்ளும். அப்ப 26வது கேள்விக்கு முதலாவது ஆன்சரா இருக்கும். 27வது உருவில் காட்டப்பட்டவாறு அடியில் ஒரு செப்புத்தாடு ஒட்டப்பட்ட ஒரு மரக்குற்றி ஒரு முகவையில் உள்ள நீரில் மிதக்கின்றது. H1 H2 ஆகிய உயரங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சிறிது நேரத்தின் பின்னர் தட்டு கலந்து நீரில் விழுகின்றது. அப்போது என்ன நடக்கும்? H1க்கும் H2க்கும் என்ன நடக்கும் என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல இப்படி ஒரு குறித்த அளவு உயரத்துல நீர் இருந்திருக்கும். பிறகு என்ன செஞ்சிருக்காங்க மரக்குற்றிய செப்புத்தாடு ஒன்று ஒட்டி நீர்ல போடைக்கல. இப்ப மிதப்பு விதி என்ன சொல்லுது நம்மளுக்கு ஒரு பொருள் ஒன்று மிதக்கணும்னா அந்த பொருள்ற நிறைக்கு சமனான அளவு பாய இடம்பெயர்ச்சுன்னா அந்த அந்த பொருள் வந்து மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லுங்க. அப்ப அதன்படி பார்த்தோம்னா மரக்குற்றி ஒன்று நீர்ல மிதக்கணும்னா மரக்குற்றியோட அடர்த்தி வந்து என்ன நீர் அடர்த்தியும் விட குறைவா இருக்க போகுது. அப்ப மரக்குற்றி தன்னை நிறைக்கு சமனான அளவு நீரை இடம்பெயர்க்கணும்னா ஒரு கொஞ்ச அளவு நீரை இடம்பெயர்த்தாலே காணுமா இருக்கும். மொத்த கனவளவுக்கு சமனான நீரை வந்து இடம்பெயர்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனா செப்பு குற்றியை பொறுத்த வரைக்கும் என்ன செப்பு குற்றியோட அடர்த்தி வந்து நீரையும் விட உயரும் என்றா அந்த செப்பு குற்றி வந்து தனிய நீருக்குள்ள அப்படி போட்டமா இருந்தா அதுல மொத்த கனவளவும் அவிழ்ந்தாலும் அந்த கனவளவு வந்து என்ன நீர்ற அந்த கனவளவால் இடம்பெயர்க்கப்படுற நீர்ற திணிவு இந்த செப்பு குற்றியோட திணிவையும் விட குறைவா தான் இருக்கும். அதனால அந்த செப்பு குட்டி என்ன செய்யுது அமிழுதுன்ற மாதிரி சொல்லிக் கொள்வோம். அப்ப இப்ப என்ன செய்யறோம் மரக்குற்றியோட சேர்த்து செப்பு குட்டியை போட போறோம். அப்ப ஆரம்பத்துல மரக்குற்றி இப்படி ஒரு கொஞ்ச கனவளவுலேயே அமிழ்ந்து மிதந்திருக்கும். இந்த கனவளவே இந்த மரக்குற்றின நிறைய சமப்படுத்துறது நீரை இடம்பெயர்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன செய்யறோம் இந்த செப்பு குற்றியையும் சேர்த்து போடுறோம்டா இப்ப இந்த மரக்குற்றி என்ன செய்யணும் ஆரம்பத்தில் அமிழ்ந்ததை விட கூடிய அளவு கொஞ்சம் அமிழ வேண்டி இருக்கும். ஏன் இந்த செப்பு குற்றிட நிறையையும் சேர்த்து சமப்படுத்துறதுக்கு தேவையான அளவு பாய இடம்பெயர்க்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கனவளவு கூடுறதுக்கு இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க காட்டியிருக்காங்க. இவ்வளவும் நம்மளுக்கு அமிழ்ந்த மாதிரி இருக்கு. அந்த உயரம் தந்தவள் இருக்காங்கன்னு H1. இப்ப செப்பு குற்றி தனியா இப்ப கலர போதண்டா இப்ப என்ன நடக்க போகுது இந்த மரக்குற்றியும் செப்பு குற்றியும் ஒன்றுல இருந்து ஒன்று சுயாதீனமாக போகுது. சுயாதீனமாக போதண்டா இந்த செப்பு குற்றிட கனவளவு வந்து என்ன தன்னை நிறைக்கு தேவையான அளவு கனவளவு பாய் இடம் பெயர்க்கிறதுக்கு போதுமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. அப்ப என்ன செய்ய போகுது இது வந்து அடியில் அமுல போகுது. அதே மாதிரி மரக்குற்றி என்ன செய்ய போகுது தன் ஆரம்பத்தானத்துக்கு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஆரம்பத்தில் இடம்பெயர்த்த அளவு பாய் இடம்பெயர்க்க தேவையில்லை குறைஞ்ச அளவு பாய் இடம்பெயர்த்தாலே காணும். அதாவது என்ன மரக்குற்றின் நிறைக்கு சமனான அளவு பாய் இடம்பெயர்த்தாலே காணும். அப்ப என்ன செய்ய போகுது இது திருப்பி மேல வரப்போகுது. அப்ப H1 குறையும். ஆனா ஆரம்பத்துல என்ன செஞ்சிருந்த உதாரணமா இது எம் நோட்டன் எடுத்தோம்னா எம் பிளஸ் எம் நோட் இன்டு ஜி என்றதுக்கு ஏத்த அளவு நீர் வந்து இதுல இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனா இப்ப என்ன எம்மும் எம் நோட்டோட ஒரு குறித்த அளவு பங்கு மட்டும்தான். ஏன் இதுல வந்து மரக்குற்றி சுயாதீனமா போயக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் வந்து இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு.
அப்ப இதுல ஒரு குறித்தளவு பங்கும் இது மொத்தமாகவும் இடம்பெயர்க்கப்படுறதால இந்த வீர பெருமானம் என்ன செய்ய போகுது தெரியல இடம்பெயர்க்கப்படுற அளவு குறைவடை. அப்படி குறைவடையது என்ன செய்ய போகுது நம்மளுக்கு H2 பெருமானமும் குறைவடையும் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்க ரெண்டுமே குறைவடைகிறதால 27வது கேள்விக்கு 4th ஆன்சர் பொருத்தமா இருக்கு. 28வது கேள்வி. குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிய வில்லையின் தலைமை அச்சு மீது ஒரு பொருள் வைக்கப்படும் போது வில்லை பொருளின் அதே பருமனுடைய ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றது. இவ்வில்லைக்கு பதிலாக வேறொரு குவிய வில்லை இடப்படும் போது நிமிர்ந்த பிம்பம் ஒன்று உண்டாகின்றதுனால 2வது வில்லையில குவிய தூரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது 10 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு குவிய வில்லையை வைக்கக்குள்ள பொருளுக்கு சமனான பருமன் இருக்கிற பிம்பம் ஒன்று உருவாக்கப்படுதுன்னா பொருளுக்கு சமனான பருமனுடைய ஒரு பிம்பம் உண்டாக்கப்படுது ரைட். அப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன 2F தூரத்துல பொருள் இருந்திருக்கணும். 2F தூரத்துல இருந்திருந்தா தான் நம்மளுக்கு என்ன எதிர் திசையில அதே பருமனுடைய பிம்பம் உண்டு மெய் பிம்பம் ஒன்று உருவாயிருக்கும் தலையிலான பிம்பம். அப்ப இது வந்து 2F தூரத்துல இருக்க போதுன்னா எஃப் வந்து 10 நம்மளுக்கு பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்க போகுதுன்னு சொன்னா 20 சென்டிமீட்டர் தூரத்துல பொருள் இருக்கு அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அடுத்தது என்ன செய்யறாங்க ஒரு F2 என்ற ஒரு குவிய தூரம் இருக்கிற ஒரு வில்லை ஒன்று வைக்கிறாங்க. வைக்கக்குள்ள நிமிர்ந்த பிம்பம் ஒன்று உண்டாக்கப்படுது. அப்ப மெய்ப்பொருள் ஒன்றுக்கு குவிவு வில்லையில நிமிர்ந்த பிம்பம் ஒன்று உருவாகிற ஒரே ஒரு நிபந்தனை என்ன எஃப்க்கு உள்ள பொருள் இருந்திருந்தா மட்டும்தான். ஏன்னா எஃப்க்கு உள்ள பொருள் இருந்திருந்தா நிமிர்ந்த உருப்பெருத்த மாய பிம்பம் ஒன்று உருவாக்கப்படலாம். அப்ப அந்த நிபந்தனை மட்டும்தான் இங்க சாத்தியம் மெய்ப்பொருள் ஒன்றுக்கு குவிவு இல்லையில. அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க 2F ஆரம்பத்துல போட்ட 20 சென்டிமீட்டர் தூரத்தை விட வெளியால தான் நம்மளுக்கு என்ன இருந்திருக்கணும் F2 இருந்திருக்கணும். என் பொருள் வந்து இந்த வில்லையை பொறுத்த வரைக்கும் குவிய தூரத்துக்கு உள்ள இருக்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா நம்ம F2 வந்து 20 சென்டிமீட்டரை விட உயர்வு அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 28வது கேள்விக்கு 5வது ஆன்சரா இருக்கு. 29வது கேள்வி உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்று வரைபடத்தை கருதுக. 18 வோல்டேஜ் பற்றிக்கு தடை இல்லை. 6 ஓம் தடைக்கு குறுக்காக உள்ள அழுத்த வீழ்ச்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது இந்த சுற்றை நம்ம எளிமையான ஒரு சுற்றா மாத்துவோம். அப்படின்னா என்ன இது அவ்வளோத்துக்கும் விளையுள் தடை ஒன்றை காணும். அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்று கொண்டு சமாந்தரமா இருக்க போகுது. அப்ப என்ன பெருக்கு தொகைகள் கூட்டு தொகை வந்து நம்மளுக்கு விளையுள் தடைன்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்ப 6 3 மண்டைகளை 18 9 2 ஓமா இருக்கு. அப்ப இங்க 2 ஓம் இங்க 4 ஓம். அப்படி பார்த்தோம்னா இது மொத்தமா 2 3 கொண்டு தொடரா இருக்கும். அப்ப 6 ஓமா இருக்க போகுது. அப்ப 6 3 மண்டைகள் இது 2 3 கொண்டு சமாந்தர மண்டைகளை திருப்பி இதே நிபந்தனால் 2 ஓம் விளையில வரப்போகுது. அப்ப நம்மளுக்கு சுற்று எளிமையாகினது பிற வரப்போற ஒரு வடிவம் வந்து இப்படி 4 ஓமுக்கு 2 ஓம் என்ற மாதிரி வந்து கொள்ளும். நம்மளுக்கு 2க்கும் இடையில இருக்கிற அழுத்தம் வந்து 18 வோல்டேஜா இருக்க போகுது. அப்ப இந்த சுற்றினூடாக தெரியதா ஒரே மின்னோட்டம் தான் ஓடும் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்தோம்னா V நேர்வித சமன் 6 இருக்கும். அது என்ன அது தடைக்கு நேர்வித சமனா அழுத்த வீழ்ச்சியும் இருக்கும் என்று பார்த்தோம்னா இதத்தின 2க்கு 1 என்ற மாதிரி வந்து கொள்ளும். அப்ப 18 என்ன 2க்கு 1 என்ற மாதிரி விடமெண்டா இதுக்கு குறுக்காக 12 வோல்டேஜ் வீழ்ச்சி ஒன்று வரும். இதுக்கு குறுக்காக 6 வோல்டேஜ் வீழ்ச்சி ஒன்று வரப்போகுது. அப்ப இது வந்து விலையுள் 2 ஓமுக்கு தான் 6 வோல்டேஜ் என்றைக்குள்ள இதுக்கு குறுக்காக என்ன இருக்க போகுது நம்மளுக்கு 6 வோல்டேஜ் தான் இருக்க போகுது. அப்ப இவடத்த 6 இவடத்த 0 அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். இதை வெளியில எடுத்தாலும் இப்படிதான் வரப்போகுது. அப்ப இதுவும் என்ன ஒரு தடையற்ற கம்பி என்றைக்குள்ள இங்கேயும் நம்மளுக்கு 6 வோல்டேஜ் தான் இங்க 0 வோல்டேஜ் மாதிரி தான் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்கேயும் என்ன நம்மளுக்கு 6 வோல்டேஜ் குறுக்க இருக்க போகுது. அப்ப இது ரெண்டு விலையில் பார்ப்போம். இது ரெண்டுக்கும் சேர்த்தா என்ன நம்மளுக்கு விலையில 2 ஓம் வருது என்ற மாதிரி எடுத்தோம்டா இதை விட்டா 2 ஓம் வருதுன்னு எடுத்தோம்டா என்ன 2க்கு 4 வோல்ட் 2க்கு 4 ஓம் என்றைக்குள்ள நம்மளுக்கு தெரியதா 6 வோல்டேஜ்டா இதுக்கு குறுக்க எவ்வளவு வோல்டேஜ் உள்ள போகுது 4 வோல்டேஜ் வரும். இந்த 2 ஓமுக்கு குறுக்கா என்ன உள்ள போகுது 2 வோல்டேஜ் உள்ள போகுது. இது வந்து என்ன விலையுளான ஓம் தான் 2 ஓம் என்றைக்குள்ள இது இடத்துக்கிட்ட இருந்தது நம்மளுக்கு 3 ஓமும் இங்க 6 ஓமும் இருந்ததுண்டா நம்மளுக்கு விலையுல குறுக்கா 2 வோல்டேஜ் விழுதுண்டா நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்ததும் என்ன 6 வோல்டேஜ் குறுக்கா 6 ஓம் குறுக்கா நம்மளுக்கு 2 வோல்டேஜ் தான் விழுந்திருக்கு. அப்ப நம்ம சுற்ற முதலாவது எளிமையான சுற்ற ஒன்று மாத்தி போட்டு பிறகு வழி நோக்கி கொண்டு வந்தோம்னா சரி. அப்படி இல்லாட்டி நீங்க மின்னோட்டத்தை வச்சுக்கொண்டு மின்னோட்டம் பிரிய அடிப்படையிலையும் கொண்டு போகலாம். ஆனால் அதையும் விட இந்த முறை கொஞ்சம் இலவா இருக்கிறதால MCQ தானே இப்ப இவ்வளவு டைம் குறைய செய்யலுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுல வந்து சுற்ற எவ்வளவு எளிமையாக்கிட்டு அதுக்கு பிறகு அப்படியே பின்னால ஒன்று வீச்சு கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு இறுதியா இதை வந்து மொத்தம் 6 வோல்டேஜ் விழும். அப்ப இங்க 4 இங்க 2 அண்டிகள இங்கேயும் 2 விழும் மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப 29வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரா இருக்கப்போம். ஓர் உருளைத்தாங்கியின் உட்குறுக்குவெட்டு பரப்பளவு 1 மீட்டர் வர்க்கமாகும். அதில் நீரை நிரம்பியிருக்கும் அதேவேளை உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு உராய்வின்றிய முசலம் அதன் முழு நீர் மேற்பரப்பை மூடுகின்றது.
மேலே இருந்து முசலத்தின் மீது சீராக பரம்பிய 2500 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. தாங்கியின் அடிக்கு கிட்ட ஒரு சிறிய துளை உள்ளது. நீர்மட்டத்தின் உயரம் 0.2 மீட்டராக இருக்கும் போது துளையிலிருந்து நீர் வெளியேறும் கதியாது கேட்டிருக்காங்க. நீர் அடர்த்தி தந்திருக்காங்க 10 அப்ப இங்க என்ன இந்த துளைக்குள்ளால நீர் வந்து உறுதிப்பாய்ச்சல்ல வெளியேற போது அப்ப வேர்லியன் கோட்பாடு பயன்படுத்தலாம். அப்ப இந்த முசலத்துக்கு 2500 நியூட்டன் விசை கொடுக்குறான். குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்காங்க 1 மீட்டர் வர்க்கம். அப்ப இந்த புள்ளியில இந்த விசையால கொடுக்கப்படுற அமுக்கம் என்னவா இருக்க போகுது 2500 பஸ்கலா இருக்க போது எஃபின்களே போடலாம். ஆனா இந்த புள்ளியில அந்த அமுக்கம் மட்டும்தான் இருக்க போதாண்டா இல்லைன்னு மேலதிகமா வளிமண்டல அமுக்கம் ஒன்றும் இருக்க போது. ஏன் இது வந்து வளிமண்டலத்தோட தொடையில இருக்கிறதால அப்ப அந்த அமுக்கத்தை நான் பை என்று போட்டுக்கொள்றேன். அதே போல இந்த புள்ளியை நம்ம ZPL எடுத்தோம்னா இங்க என்ன 0.2 மீட்டர் உயரத்துல இருக்கிறதால அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி ஒன்று இருக்க போது அதை ரோஜிஎச் என்று போட்டுக்கொள்றேன். அதே போல இதை என்ன ஒரு மிகச்சிறிய துளை என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்குள்ள நீர் வெளியேற விதத்தோட புடைக்குள்ள இந்த முசலம் அசைகிற வேகத்தை வந்து அண்ணளவா 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுல இருக்கிற அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி 0 இருக்க போகுது. அதே போல இந்த புள்ளிக்கு பார்ப்போம். இங்க என்ன ZPL இருக்கின்றதால அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி இருக்காது. ஆனா இங்கேயும் என்ன வளிமண்டலத்தோட தொடியில் இருக்க அப்ப அமுக்கம் என்ன பையா தான் இருக்க போகுது. அப்ப இங்க வந்து அமுக்கம் பையா இருக்கும், அழுத்த சக்தி 0. ஆனா என்ன ஒரு குறித்த வேகத்துல வெளியேற போறதுனால இங்க இயக்க சக்தி ஒன்று இருக்க போது அலகு கனவளவுக்கானது. அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு கேட்ட கேள்வி வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப வேகத்தை எழுவாய் மாற்றம் செய்வோம். செஞ்சா H வந்து தந்திருக்கு 0.2 ரோ தந்திருக்காங்க 1000. அப்ப பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு கடைசி என்ன வருது V சமன் 3 ms - 1 வந்து உள்ளோம். அப்ப 30வது கேள்விக்கு 5வது ஆன்சரா இருக்கும். இதுவரைக்கும் 21 தொடக்கம் 30 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்களுக்காக AA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.